குட் மார்னிங் டியர் பேரண்ட்ஸ் அண்ட் கிட்டீஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியுமா? ஓகே, இன்றைக்கி நம்ம தமிழ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம தமிழ் கிளாஸில் என்னென்ன பார்த்தோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோன்னு இப்போ ஒரு தடவை ரீகால் பண்ணலாமா? ஓகே கிட்டீஸ், தமிழ் கிளாஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி டிசம்பர் மந்த் ஃபஸ்ட்டு வீக்கில் நம்ம டேர்ம் 1 எக்ஸாம் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டேலேருந்து உங்களுக்கு ரிவிஷன் வீடியோ அப்படின்னு மேம் உங்களுக்கு நம்ம எப்பவும் போல் படிப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரிவிஷன் வீடியோ மேம் சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம எக்ஸாமுக்கு என்ன பண்ண போகிறோம், எக்ஸாமுக்கு எப்படி ரைட் பண்ணணும், என்னென்னலாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு மேம் உங்களுக்கு சொல்லுவோம். ஓகேவா குட்டீஸ்? நீங்கள் இந்த ரிவிஷன் வீடியோவில் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் அழகாக எழுதணும் இந்த எக்ஸாமில். ஓகேவா குட்டீஸ்? ஸோ அதுக்காகத்தான் இந்த ரிவிஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இந்த நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டேலேருந்து வரும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, லாஸ்ட்டாக நம்ம பூக்கள் பற்றி பார்த்தோம் இல்லை, ஃப்ளவர்ஸ். ஸோ என்னென்ன பூக்கள் பார்த்தோன்னா, ஃபஸ்ட் தாமரை பார்த்தோம். தாமரை எப்படி இருக்கும்னா பிங்க் கலரில் இருக்கும். தென் லீஃப் க்ரீன் கலரில் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ரோஜா பார்த்தோம். ரோஜாவுக்கு நிறைய கலர்ஸில் இருக்கும். அதுக்கும் என்ன எப்படி இருக்கும்னா லீஃப் க்ரீன் கலரில் இருக்கும். தென் சூரியகாந்தி பூ பார்த்தோம். சூரியகாந்தி பூ எப்படி இருக்கும்னா எல்லோ கலரில் லீஃப் நீளமாக இருக்கும். தென் அதுக்கு சென்டரில் எப்படி இருக்கும்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். தென் இதோட லீஃப் எப்போவுமே எல்லா லீஃபும் எப்படி இருக்கும்னா க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஓகே, செம்பருத்தி பூ பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு அதுவும் நிறைய கலர்ஸில் இருக்கும். அதை என்ன பண்ணணும், டெய்லி காலையில் ஒரு செம்பருத்தி பூ சாப்பிட்டா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன்ல மேம். நீங்கள் எல்லாம் சாப்பிட்றீங்களா டெய்லியும்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பூ பார்த்தோம்? மல்லிகை பூ பார்த்தோம். மல்லிகை இங்கிலீஷில் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒயிட் கலரில் சின்னதாக இருக்கும். அப்படித்தான் நல்லா ஃப்ராக்ரண்ட்டாக நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும். எல்லா பூவுமே ஃப்ளவர்ஸும் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ என்ன பண்ணணும், மல்லிகை சின்னதாக ஒயிட் கலரில் இருக்கும்னு பார்த்தோம். தென் அடுத்து சம்மங்கி பார்த்தோம். அது கொஞ்சம் நீளமாக இருக்கும் மல்லிகையை விட. அதுக்கும் காம்பு கொஞ்சம் நல்ல தடிமனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ளவர்ஸ். நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் இது தான். ஸோ லாஸ்ட்டாக இது எப்படியெல்லாம் மலருது, ப்ளூமிங் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம செயல்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு மேம் இப்போ சொல்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ செயல்கள் அப்படின்னு என்னென்னா அதுக்கு இங்கிலீஷில் ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செயல்கள் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கும்போது எழுதுவோம், படிப்போம், இல்லை ட்ராயிங் பண்ணுவோம், கலரிங் பண்ணுவோம், இல்லைன்னா மம்மிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம், இல்லை சாப்பிடுவோம், தூங்குவோம், அதுக்கப்புறம் வாக்கிங் போவோம். அந்த மாதிரி நம்ம என்ன ஒர்க் பண்ணாலுமே அதை தான் செயல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாய் ஸ்லீப் பண்ணுறான். தென் பக்கத்தில் பாட்டு பாடுறாங்க, அது சிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறாள். தென் கீழே நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. தென் பிளேயிங் கேம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா செயல்கள். நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை தான் செயல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்றைக்கி மேம் உங்களுக்கு 3 ஆக்ஷன் வேர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறேன். செயல்கள் 3 செயல்கள் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு பாய் வாக் பண்ணிட்டு போகிறாங்களா? நம்ம டெய்லி வாக்கிங் பண்ணுவோம் இல்லையா? ஸோ மார்னிங்காக இருந்தாலும் ஈவினிங்காக இருந்தாலும் ஏதாவது ஒரு நேரம் நம்ம என்ன பண்ணணும், டெய்லியும் வாக்கிங் போகணும் வெளியில். ஸோ வாக்கிங் போகிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லை மார்னிங், அது கூட சேர்த்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம வாக்கிங்கும் போகணும். ஈவினிங் டைம்லேயோ இல்லை மார்னிங்லேயோ நம்ம என்ன பண்ணணும், வீட்டுக்குள்ளே வெளியிலையோ இல்லை மாடியில் நம்ம மொட்டை மாடி இருக்கும் இல்லையா? ஸோ என்ன பண்ணணும்னா வாக்கிங் போகணும். ஸோ இதுக்கு என்ன நேம்னா வாக்கிங். நம்ம நடப்போம் இல்லையா? நடத்தல், அது தமிழில் சொல்லுவாங்க நடத்தல். ஸோ இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா வாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு வகையான ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், இங்கே ஒரு பாய் என்ன பண்ணுறான், ஸ்கூல் பேக் போட்டுட்டு பாய் வாக் பண்ணிகிட்ருக்கானா? ஸோ நம்ம ஸ்கூலுக்குள்ளே வாக் பண்ணாலும் சரி, வெளியில் ஸ்கூல் விட்டு வெளியில் வாக் பண்ணாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்னா மெதுவாக தான் நடந்து போகணும். எப்போவுமே என்ன செய்யக்கூடாது, ரன் பண்ணவே கூடாது, நம்ம ஓடக்கூடாது. நம்ம கூட யார் வந்தாலும், நம்ம அம்மாவோ அப்பாவோ யார் வந்தாலும் அவங்க கையை பிடிச்சிட்டு எப்போது என்ன செய்யணும், 2 சைடும் ரோட்டில் கிராஸ் பண்ணும்போதும் சரி, வெஹிக்கிள்ஸ் எதுவும் வருதான்னு மெதுவாக பார்த்து தான் கிராஸ் பண்ணணும். எப்போவுமே நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ரன் பண்ணவே கூடாது. நம்ம ரன் பண்ணோன்னா கீழே விழுந்துரும் இல்லையா? இடையில எதுவும் கல் எதுவும் இருந்தால் ஸ்லிப் ஆகி நம்ம கீழே விழுந்துரும் இல்லையா? ஸோ நமக்கு அடிபடும். இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம மெதுவாக தான் வாக் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் எடுத்து வைக்கணும். என்ன செய்யக்கூடாது, நம்ம பேரண்ட்ஸ் கூடயே தான் நடந்து வரணும். ஸோ இதுக்கு என்ன செய்வாங்கன்னா
வாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து வாக்கிங் சொல்லுவாங்க. ஸோ தமிழில் வந்து என்னென்னா நடத்தல், நம்ம நடப்போம் இல்லையா, அதை தான் நடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஒரு வகையில் ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான். ஸோ எப்போவும் நம்ம என்ன பண்ணணும், வாக் பண்ணிகிட்டே தான் போகணும். ஸோ இங்கே பாய் என்ன பண்ணுறான், மெதுவாக ஸ்கூல் பேக் போட்டு மெதுவாக வாக் பண்ணிட்டு போகிறான். ஓகேவா? ஸோ நீங்களும் இனிமேல் என்ன செய்யணும், வாக் பண்ணி தான் போகணும். எங்கே போனாலும் சரி, கடைக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் இல்லை வீட்டுக்கிட்டே நீங்கள் ப்ளே பண்ணாலுமே வாக் பண்ணிட்டு தான் போகணும். ஓகேவா? ஓகே, இங்கே வந்து ஒரு கேர்ள் வந்து எழுதிட்டுருக்கா இல்லையா, பேப்பர் பென் யூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம் இல்லையா, அதுக்கு அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தமிழில் எழுதுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளே வந்து ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தா எழுதுகிறோம் இல்லையா, நோட்டில் எழுதுகிறோம், ஸ்லேட்டில் எழுதுகிறோம். ஸோ நிறைய வந்து நம்ம ரஃப் நோட்டில் எல்லாம் எழுதுகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எழுதுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா குட்டீஸ்? ஸோ இதுவும் ஒரு வகையில் என்ன சொல்கிறதுனா ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான். நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் அதுவும் வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான். ஸோ இது வந்து என்னது, எழுதுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இங்கே வந்து இந்த கேர்ள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னா புக்கு வச்சு படிச்சுட்ருக்கா இல்லையா, அதுக்கு என்ன சொல்லணும்னா படித்தல் அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்டடிங் அப்படின்னு அர்த்தம். ஸ்டடினா படிக்கிறது. ஸோ என்ன பண்ணணும்னா ஸ்டடிங் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ நம்மலாம் இப்போ புக் இருக்குது இல்லையா, நம்ம புக்கில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு படிப்போம் இல்லையா. இப்போ நம்ம அக்கா அண்ணாலாம் அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து கொடுத்துரு ஹோம்ஒர்க்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா படித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்டடியிங் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? இப்போது நம்ம தாத்தாவோ பாட்டியோ நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்ருப்பாங்க. இன்னொன்று நம்ம அம்மா அப்பாலாம் புக்கெல்லாம் படிச்சுட்ருப்பாங்க இல்லையா. ஸோ அதை என்ன சொல்லணும் அப்படின்னா படித்தல் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்டடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து படித்தல் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன வேர்டு தான், செயல்கள். நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுதான் வந்து செயல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா, இந்த கேர்ள் வந்து என்ன பண்ணுறா, படிச்சுட்டு தானே இருக்கா. ஸோ புக் வச்சுட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன சொல்லணும், படித்தல் அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷில் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, இங்கே வந்து இந்த கேர்ள் என்ன பண்ணிகிட்ருக்கா, எழுதிட்டுருக்கால. ஸோ இதை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ரைட்டிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பிக்சர் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து 2 கிட்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா புக்ஸ் வச்சு படிச்சுட்ருக்காங்க இல்லையா. ஸோ இதை என்ன சொல்லணும், படித்தல் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லணும், நம்ம ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? ஸோ யாராக இருந்தாலும் புக்கை வந்து படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லணும். தென் எழுதிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ரைட்டிங் அப்படின்னு சொல்லணும். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு எங்கேயாவது நடந்துட்டு இருந்தாங்கன்னா வாக்கிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்றைக்கி வந்து 3 ஆக்ஷன் வேர்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். என்னென்ன படிச்சிருக்கோம், நடத்தல், எழுதுதல் அண்ட் படித்தல். இது மூணுமே நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸ் படிச்சிருக்கோம். அதுக்கு என்ன சொல்லணும், செயல்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரியா குட்டீஸ்? இது வந்து என்னதுன்னா செயல்கள், இங்கிலீஷில் ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? இந்த 3 ஆக்ஷன் வேர்ட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லி பார்க்கணும். வீட்டில் மம்மிக்கிட்ட வந்து அழகாக சொல்லி காட்டணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ரிவ்யூ வீடியோவில் என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இருக்கு இல்லையா, புக்கு நம்ம வச்சுருப்போம்ல, அதில் தான் இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்னென்ன எக்ஸசைஸ் இன்றைக்கி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட க்ரையான்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, லாஸ்ட்டாக வந்து பேஜ் நம்பர் 23 வரைக்கும் நம்ம பண்ணியிருப்போம், அப்படி தானே? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா பேஜ் நம்பர் 24 இருக்கும். அதில் க்ளவுடி டே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாப்பில் வந்து நம்ம எப்பவும் போல் டேட் வந்து டுடே டேட் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரா மோர் clouds அரவுண்ட் த ஏரோப்ளைன்ஸ், ஆல்சோ கலர் த ஏரோப்ளைன்ஸ் அண்ட் clouds யூஸிங் crayons அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து 3 ஏரோப்ளைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்களா. ஸோ அதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், அண்டு 2 clouds வந்து அவங்க ட்ரா பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா ஏரோப்ளைனுக்கு பக்கத்தில் நம்மளும் வந்து இதே மாதிரி cloud வந்து ட்ரா பண்ணணும். மேம் சைடில் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி நீங்களும் உங்கள் புக்கில் வந்து ட்ரா பண்ணணும். க்ளவுட்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஏரோப்ளைனுக்கு பர்டிகுலர் கலர் ட்ரா பண்ணி வரைஞ்சிருக்காங்க இல்லையா, அதே கலரில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்குள்ளே நீங்கள் க்ரையான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் கலர் இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் ப்ரௌன் கலர் க்ரையான்ஸ் பண்ணணும்.
அதுக்கு கீழே ப்ளூ கலர் ஏரோப்ளைன் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் நீங்கள் ப்ளூ கலர் பண்ணணும். அண்ட் க்ரீன் கலர் ஏரோப்ளைன் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் உள்ள க்ரீன் கலர் க்ரையான்ஸில் வெளியில் வராமல் க்ரையான்ஸ் பண்ணணும். தென் வந்து க்ளவுட்ஸ் என்ன கலரில் இருக்கும், ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அதுக்குள்ளே நீங்கள் இந்த 2 க்ளவுட்ஸ்க்கும் நீங்கள் ட்ரா பண்ணுற க்ளவுட்ஸ்க்கும் சேர்த்து நீங்கள் வந்து க்ரையான்ஸ் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ், இது வந்து பேஜ் நம்பர் 24 இருக்க எக்ஸசைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பேஜ் நம்பர் 25 அதில் வந்து போட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணணும்னா அதே மாதிரி டாப்பில் வந்து டேட் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ அஸ் யூஸ்வல் இதில் என்ன இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, இந்த பேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலர் த கிவன் பிக்சர் அஸ் இண்டிகேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து போட் ட்ரா பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே அவுட்லைன் மாதிரி நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரௌன் கலர் வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம் க்ரையான்ஸில். ஸோ அதுக்கு கீழே இருக்க ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே என்ன கலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே கலர் தான் நீங்கள் அந்த ஸ்பேஸுக்குள்ளே நீங்கள் கலர் பண்ணணும். ஸோ க்ரீன் கலர் மேம் ஸ்லீப்பிங் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, அந்த 2 பிளேஸில் மட்டும்தான் க்ரீன் பண்ணணும். தென் அதுக்கு கீழே அகைன் ப்ரௌன் கலர் பண்ணியிருக்காங்க, அதுக்கும் நீங்கள் வந்து ப்ரௌன் கலர் தான் கொடுக்கணும். இது வந்து போட்டுக்குரிய கலர்ஸ். தென் கீழே வந்து வாட்டர் இருக்கும் இல்லையா போட்டுக்கு கீழே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கை ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, வாட்டர் எப்பவும் ஸ்கை ப்ளூ கலரில் தானே இருக்கும். ஸோ அவங்களே வந்து உங்களுக்கு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கலர்ஸ் எல்லாம், அதுக்குள்ளே பிளேஸில் மட்டும் நீங்கள் அது கொடுக்கணும். தென் டாப்பில் வந்து போட்டுக்கு மேலே 2 க்ளவுட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மேம் கொடுத்துருக்க கலர் மாதிரி ப்ளூ கலர் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ பேஜ் நம்பர் 25 நம்ம பண்ண போகிறது இது மட்டும்தான். நீங்கள் வந்து கலர்ஸ் மட்டும் அவங்க கொடுத்துருக்க பிளேஸில் பர்டிகுலர் அந்த பிளேஸில் மட்டும் என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் வெளியில் வராமல் கொடுக்கணும். ஓகேவா குட்டி. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது 2 எக்ஸசைஸ் மட்டும்தான், கலரிங் தான் பண்ண போகிறோம். பேஜ் நம்பர் 24 ஏரோப்ளைனுக்கு கலர் பண்ணணும். தென் க்ளவுட்ஸ் ட்ரா பண்ணி அதுக்கும் க்ளவுடுக்கும் நீங்கள் சேர்த்து கலர் பண்ணணும். தென் பேஜ் நம்பர் 25 போட்ஸ்க்கும் கலர் பண்ண போகிறோம். என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் மட்டும்தான் நீங்கள் கலர் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ். ஓகே, இன்றைக்கி வந்து 2 எக்ஸசைஸ் தான் இருக்குது. இதை நீங்கள் தான் கலர் பண்ணணும். நீங்கள் அழகாக கலர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மேம் வந்து நிறைய ஸ்டார்ஸ் கொடுப்பேன் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்ததும். ஓகேவா குட்டீஸ். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கை மேம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ. ஓகே, தென் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கோவிட்-19 வந்து நம்ம எப்படி சேஃபாக பார்த்துக்க போகிறோம்னா ஹேண்டை வந்து வாஷ் பண்ணணும். சானிடைசர் யூஸ் பண்ணி 20 செகண்ட்ஸ்க்கு வந்து சோப் ஆர் இல்லாட்டி சானிடைசர் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டை வந்து வாஷ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் எங்கேயாவது போவோம் இல்லையா, நம்ம வந்து மணி எடுக்கிறதுக்கு ஏடிஎம் போனால் கூட என்ன பண்ணணும், மாஸ்க் போட்டுட்டு தான் போகணும். ஏன்னா அங்கே வந்து அந்த பின்னு அந்த மிஷின்லாம் நம்ம டச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அங்கே என்ன ஆகும்னா கோவிட் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், அப்போ வந்து மாஸ்க் போட்டுக்கணும், கையில் வந்து க்ளவுஸ் கண்டிப்பாக நம்ம போட்டுக்கணும். தென் அதுக்கப்புறம் நம்ம எந்த வெளியில் பிளேஸ்க்கு போனாலும் என்ன பண்ணணும்னா 6 feet டிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம மற்றவங்க கிட்ட பேசணும். ஓகேவா குட்டீஸ். அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்ம சேஃபாக இருக்க முடியும்.